திருப்பரங்குன்றம் மலை வழிபாட்டு உரிமை தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தற்போது மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். விவரங்களுடன் இரானுடைய செய்தியாக கருணாகரன், வழக்குடைய பின்னணி என்ன? நீதிபதிகள் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்க? தேவப்பிரியன், அதாவது திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருப்பரங்குன்றம் மலையில் அடிவாரத்தில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளது. மலையின் உச்சியில் சிக்கந்தர் பாதுஷா தர்கா உள்ளது. இந்த சூழலில் சிக்கந்தர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சிக்கந்தர் பாதுஷாவில் ஆடு கோழி பலியிடுவதற்காக எடுத்து சென்றனர். அப்பொழுது ஏற்பட்ட பிரச்சனையில் மலையில் ஆடு கோழி பலியிடக்கூடாது என்று ஒரு பிரச்சனை எழுந்தது. இந்த சூழலில் திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழி பலியிட தடை விதிக்க வேண்டும், திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க வேண்டும், தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருப்பரங்குன்றம் மலையை அதனுடைய இயல்பு மாறாமல் எந்தவித மாற்றமில்லை பாதுகாக்க வேண்டும் என்று பல்வேறு மனுக்கள், அதாவது இந்து அமைப்புகள் சார்பில் சோலை கண்ணன் மற்றும் ராமலிங்கம், சரவணன் மற்றும் ஆகியோர் தாக்கல் செய்தனர். அதே போன்று இஸ்லாமிய அமைப்புகள் சார்பில் அப்துல் ஜப்பார், தர்கா நிர்வாகம், தமுமுக, SDP உள்ளிட்ட கட்சிகள் தாக்கல் செய்திருந்தன. இந்த மனுக்கள் நீதிபதிகள் நிஷா பானு மற்றும் ஸ்ரீமதி அமர்வில் பல கட்டங்களாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த இடையீட்டு மனுதாரர்கள் தரப்பில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது அந்த திருப்பரங்குன்றம் 1970 சுதந்திரம் 1947க்கு பிறகு என்ன வழிபாட்டு முறை கடைபிடிக்கப்பட்டதோ அதே வழிபாட்டு முறைதான் தற்பொழுது கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற உத்தரவு உள்ளது. அதன் அடிப்படையில் இதை அனுமதிக்க வேண்டும் என்று கோரியிருந்தனர். மேலும் ஏற்கனவே இந்த வழக்கில் பிரிவியூ கவுன்சில் தெளிவாக உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன் அடிப்படையில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என கூறப்பட்டிருந்தது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, இன்று தீர்ப்புக்காக ஒத்திவைத்திருந்தனர். இன்று தீர்ப்பு வழங்கினர். அப்பொழுது நீதிபதி நிஷா பானு அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். அதாவது சிக்கந்தர் மலையில் ஆடு கோழி பலியிட தடை விதிக்க வேண்டும் என கோரிய மனுக்கள் மற்றும் ஆடு கோழி பலியிட அனுமதிக்க வேண்டும் என கோரிய மனுக்கள் என அனைத்து தரப்பு மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். அதே நேரத்தில் நீதிபதி ஸ்ரீமதி இந்த உத்தரவில் இருந்து தான் மாறுபடுவதாக தெரிவித்தார். எனவே இரு நீதிபதிகள் மாறுபட்ட கருத்தை தெரிவித்ததால் இந்த மனு மூன்றாவது நீதிபதி விசாரணைக்கு பட்டியலிடப்படும். அதை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முடிவு செய்வார். அவர் மூன்றாவது நீதிபதி விசாரணைக்கு பிறகு இந்த வழக்கில் என்ன உத்தரவு என்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவிப்பார். தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி கருணாகரன். சென்னை ரயில்வே கோட்டத்தில் உள்ள அனைத்து 9 பெட்டிகள் கொண்ட ரயில்களும் 12 பெட்டிகளாக மாற்றப்படுவதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுடன் இரானுடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன், விவரம் என்ன? தேவப்பிரியன், குறிப்பாக சென்னையினுடைய ரயில் பயணிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கக்கூடிய ரயில் பெட்டிகளை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தெற்கு ரயில்வே தற்பொழுது கணக்கில் கொண்டு அதன் அடிப்படையில 3 வழித்தடங்கள், குறிப்பாக பி ஸ்டேஷன் டு செங்கல்பட்டு, அதே போல ஆவடி வழித்தடம், அது மட்டும் இல்லாமல் அரக்கோணம் உள்ளிட்ட வழித்தடங்கள்ல கிட்டத்தட்ட ஏராளமான ரயில்கள் தினசரி பயணம் மேற்கொள்ளக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய வருகை என்பது தற்போது அதிகரித்து வரக்கூடிய நிலையில 9 பெட்டிகளாக இருக்கக்கூடிய இந்த ரயில் பெட்டிகளுடைய எண்ணிக்கையை 12 பெட்டிகளாக அதிகரிக்கக்கூடிய அந்த பணிகள் என்பது தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் சுமார் நாளொன்றுக்கு 8 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த 3 வழித்தடங்கள்ல பயணத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போது கூடுதலாக 4 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தற்போது ரயில் சேவையை பயன்படுத்தக்கூடிய வகையில புறநகர் ரயில் சேவையானது தற்போது 12 பெட்டிகளாக அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி வேல்முருகன்.